எல்லா பசங்க மாதிரி எனக்கும் பைக்னா ரொம்ப பிடிக்கும். 2 வருஷமாக நான் வேலை செய்கிறேன். ஆனால் இன்னமும் வேலைக்கு நடந்து தான் போகிறேன். இன்ன வரைக்கும் எனக்கு பிடிச்ச பைக்கை கூட என்னால் வாங்க முடியல. ஏன்னா அண்ணே, இந்த மாசம் செமஸ்டர் காசை கட்டியே ஆகணும். எப்படியாச்சும் ஒரு 1500 பார்த்து தரியா? ஐயா, 2 மாசமா வீட்டு வாடகை வேற கட்டல. வீட்டுல அரிசியும் முடிஞ்சிருச்சு. என் வீட்டுக்கு நான் ஒரே பையன், அதுவும் மூத்த பையன். எனக்குன்னு நான் ஒன்று பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு தான் நான் பண்ணணுன்ற சூழ்நிலை வரும். ஏய், போன வந்தா செமஸ்டர் காசுன்னு சொல்லி 1500 கேட்ட. நீ கேட்ட அந்த வாரத்துல காசை கொடுத்த, திரும்ப வந்து 1500 கேட்ட நான் எங்க போவேன்? உனக்கு தான் படிப்பு அறிவு இல்ல. அட்லீஸ்ட் இந்த ஃபேமிலில நானும் படிச்சு முன்னேறலான்னு பார்த்தா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட பக்கு இல்ல. கீதா, வார்த்தையை ஆழ்ந்து பேசே. வந்துட்டாங்க ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத பள்ளிக்கு வக்காலத்து வாங்க. டேய் மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப்டா. கீதா, காலையில் டிவி கிட்ட காசு வைக்கிறேன், எடுத்துக்கோ. பி, காசு கேட்டிருந்ததுன்னு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நாளைக்கு என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டமே படக்கூடாது, சரியா? இந்த குடும்பத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறியாயா? அம்மாவை மன்னிச்சிரு. ஏயா, உனக்குன்னு ஆசை எதுவும் இல்லையாயா? இருக்குமா, எல்லா ஆசையும் ஆசையாவே மட்டும் இருக்கு. அம்மா, நான் இருக்கேன்யா, நீ கவலைப்படாத. அம்மாவோட பழைய நகை எல்லாமே சும்மாதான் இருக்கு. அதை அடகு வச்சு உனக்கு பிடிச்சமான பைக்கை வாங்கிக்கோ. ஏன் பையன், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஐயா. ஐ மோட்டோ பைக்ல 19 டிசம்பர்ல இருந்து 21 டிசம்பர் வரைக்கும் மோட்டார் டே சேல் இருக்கு. 500 வரை வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா நம்பர் பிளேட் மாத்தலாம், ஃப்ரீ ரோ டேக்ஸ், இன்சூரன்ஸ் இப்படின்னு